கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 39வது வசனம். லூக்கா 24:39. லூக் 24:39. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி. அதாவது இன்றைக்கு நம்ம கிராமத்தில் எல்லாத்துலேயும் ஒரு வழக்கம் என்னென்னா, பிசாசுனா அதுக்கு கால் இருக்காது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்குது. நீ காலை பார்த்தியா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என் கையையும் என் காலையும் பாருங்கள். ஏன்னா நான் ஆவி கிடையாது, நான் உயிர் தெழுந்த சரீரம் உள்ளவனாய் இருக்கிறேன், ஒளியின் சரீரம் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதா. என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஆவிக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் கையும் காலையும் காமிக்கிறார். நீங்கள் யோவான் 20வது அதிகாரத்தில் 25 பாருங்கள். ஏன்னா 24 பார்க்கணும். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எண்ணப்பட்ட தோமா என்பவர் அவருடைய கூட இருக்கவில்லை. அதாவது வாரத்தின் முதலாவது நாள் தோமா இல்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். என்ன சொல்லிட்டாரு, அவர் உயிர் தெழுந்தார்னா நான் அவர் கையில் ஆணி அடித்ததை பார்த்தேன், அந்த காயத்தை பார்க்கணும். விழாவில் குத்துனாங்க, அந்த விழாவில் உள்ள அந்த குத்துனதில் நான் உள்ள விரலை விட்டு பார்க்கணும், ஆணி அடித்ததில் கை விட்டு பார்க்கணும், அப்போ தான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறாரு. 26வது வசனம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடைய கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு நடுவிலே வந்து நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய் இரு என்றார். என்ன, நீ போட்டு பாரு, நீ சொன்னேல ராஜா, அதே மாதிரி செஞ்சு பாரு அப்படின்னு கர்த்தர் சொன்ன உடனே தோமா உள்ள விரலை விடலை. ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம், தோமா அதை செஞ்சுட்டு தான் அதனால தான் விசுவாசியாக இருந்தார்னு. இல்லை, அதை கேட்ட உடனே தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதாவது தோமா விரலை போட்டு பார்க்கல, மாறாக அவர் சொன்ன உடனே தோமாவுக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் தான் கர்த்தர். ஏன்னா நான் சொன்னேன், அது அவர் அதே வார்த்தையை சொல்கிறார் என்று சொல்லக்கூடியதாக அங்கே தோமா ஒரு விசுவாசியாய் மாறி கர்த்தரை துதிக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதாவது என்ன, இயேசு கிறிஸ்துவனுடைய ஒளியின் சரீரம் பூட்டப்பட்டிருக்க கதவுக்கு பின்னாடி போகும். அது மாத்திரமல்ல, அது மாம்சமும் உண்டு, அதுக்கு எலும்பு உண்டு, அது மாம்சமும் உண்டு என்பதை நம்ம தெளிவாக காண முடிகிறது. அதைத்தாங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நீ என் கையை பாரு, என் காலை பாரு, நீ தொட்டு பாரு என்று சொல்லக்கூடியதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் எப்படி உயிர் தெழுந்த போது அவருக்கு ஒளியின் சரீரம் கொடுக்கப்பட்டதோ, அதே போல் உங்களுக்கும் எனக்கும் ஒளியின் சரீரம் கொடுக்கப்படும். சந்தோஷப்படுங்க. ஏன்னா நமக்கு இப்போ அந்த சரீர பிரகாரமாக இருக்கக்கூடிய எல்லாவித நோய்களும் போய் நமக்கு என்ன, ஒரு அழிவில்லாத நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டு நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு சரீரம் கொடுக்கப்படும். அந்த சரீரம் என்ன, பூட்டப்பட்ட கதவுகளில் போக முடியும், நமக்கு கை கால் எல்லாமே இருக்கும். லூக்கா 16வது அதிகாரத்தில் சொன்னது போல் நம்ம ஒருத்தர் அறிந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருப்போம். அதனால் நம்ம யாரும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த சரீரம் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம ஒருத்தரும் வருத்தப்படவும் தேவையில்லை. இப்போ என்ன பார்க்குறோம், இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், அவருக்கு ஒரு ஒளியின் சரீரம் கொடுக்கப்பட்டது. அந்த ஒளியின் சரீரத்திற்கு என்ன, எல்லாமே கை கால் இருந்துச்சு. அது மாத்திரமில்லை, மாம்சம் எலும்பு உண்டாயிருக்குது. அது ஒரு ஆவி கிடையாது. ஏன்னா இன்றைக்கு பாதாளம் இல்லை என்று சொல்லக்கூடிய அநேகர் உண்டு. ஆனால் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் பாதாளத்தில் வாதிக்கப்படக்கூடிய காரியத்தையும் பார்ப்பீங்க. எப்படி விசுவாசிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒளியின் சரீரம் கொடுக்கப்படுதோ, அதே மாதிரி அவர்களுக்கும் கொடுக்கப்படும். அது நித்திய அக்கினியில் அழியாதபடி அவர்கள் வாழ்நாள் முழுவதும் துன்புறுத்தப்படக்கூடியதான ஒரு பெரிய கொடுமைக்குள்ளே அவங்க போவாங்க. அப்போ என்ன, நமக்கு ஒரு பூரண நிச்சயம், நம்ம கர்த்தரோடு இருக்க போகிறோம்,
நமக்கு ஒளியின் சரீரம் கொடுக்கப்பட போகிறது. நாம் சதா காலமும் கர்த்தரோடு இருந்து மன மகிழ்ச்சியாய் வாழப்போகிறோம். அதைத்தான் இங்கே கர்த்தருடைய சரீரத்திலிருந்து பார்த்து கொள்கிறோம். நமக்கும் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, விசுவாசிக்கிற உங்களுக்கு உயிர்த்தெழுதல் நாளில் ஒளியின் சரீரம் கொடுக்கப்படும். அல்லேலூயா. வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஒளியின் சரீரம் கொடுக்கப்பட்டது போல உயிர்த்தெழுதலில் எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒளியின் சரீரம் கொடுக்கப்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதற்காய் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.